கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லேபரேட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக் விருத்தாச்சலம். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தார். வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோத்து பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எதுவென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். ஒரு ஏக்கர்ல எடுக்க வேண்டிய அத்தனை விளைச்சலையும் மாடி தோட்டல 4 பை வச்சு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இன்னைய தொழில்நுட்பம். இவங்க போடுற 5000 இப்ப விளைக்கிற புதுசா புதிய டெக்னாலஜில 75% முளைக்க மாட்டேங்குது. பொன்னி சாயுது, மழை வந்தா நெல்லு வீணா போகுது. எங்கள்கிட்ட கேட்டீங்க, நான் கொடுத்தேன் பப்பட்டால கீழே சாயாது மெலிசா அரிசி வேணும், நீங்க அருமையான மெலிசா அரிசி கொடுத்தோம்ல. இதான தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் என்பது ஒன்றோடு ஒன்றாக செயின் சிஸ்டத்துல போகுது. இப்ப ஏறு மாடு போட்டும் போது என்ன ஆகி போச்சு, அதுக்கு பில்லு மட்டும் போட்டா போதும். நான் டிராக்டர் வாங்கும் போது என்ன போகுது, அதுக்கு ஒரு டிரைவரும் தேவை, அதுக்கு 1000 ரூபாய் டீசலும் தேவை. அறுவடை பண்றதுக்கு ஆள் இல்ல, இயந்திர மிஷின் வருது. 4 நாள் அறுப்பறுக்க வேண்டிய 1 ஏக்கர் வயல்ல 40 நிமிஷத்துல அறுப்பறுத்துட்டு போயிட்டான். தொழில்நுட்பம் தானே. இந்திய பொருளாதாரத்துல 2002 என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்திய பொருளாதார முன்னேற்ற அசைவுன்னு ஒரு துறையை சொல்லுவாங்க ஐயா. பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படின்னா என்ன தெரியுமா, இந்திய பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 50% மேல எந்த துறை தன்னுடைய வருமானத்தை கொடுக்குதோ அந்த துறைக்கு தான் பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டிலிருந்து அந்த பிரைம் மூவிங் ஃபோர்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த துறை என்பது வேளாண்மையா இருக்கு. படிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படி பார்க்க போனா இன்னைக்கு நம்முடைய விவசாயிகள் எல்லாரும் செல்வ செழிப்போட செல்வந்தர்களா இருக்கணும். ஆனா நான் உற்று பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது, அந்த வருமானங்கள் அத்தனையும் இடைத்தரகர்களுக்கும் கார்பரேட் காரங்களுக்கு தான் போகுதுன்னு. ஏன்னா என்னுடைய விவசாயிக்கு தொழில்நுட்பம் மூலியமா தன்னுடைய பொருளை விற்க தெரிய மாட்டேங்குது. அடுத்ததா பார்க்க போனா வீரிய ரக ஒட்டுக்கள் நிறைய வந்துருச்சு எங்களுடைய தொழில்நுட்பத்துல. ஏன் தெரியுமா,
நீங்க அவசர அவசரமா எனக்கு மாம்பழம் வேணும், அவசர அவசரமா எனக்கு தேங்காய் வேணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு குட்டை தென்னை மரம் வந்துருச்சு. குட்டை தென்னை மரங்கள் என்பது எங்களுடைய தொழில்நுட்பம். புரியுதா? ஆனா ஒரு நிமிஷமா, அவசர உலகத்துல அழகான மாம்பழத்தை கொடுத்தீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க? 4 நாள் சென்று பழுக்கிற மாம்பழத்தை 4 மணி நேரத்துல பழுக்க வச்சு தொழில்நுட்பம் உங்க தொழில்நுட்பம். ஐயா அததான் சொல்றேன். கல்ல வச்சு பழுக்கிற அவன் தப்பு பண்றவங்க, வியாபாரம் தப்பு பண்றவன். நாங்க சொல்ற தொழில்நுட்பத்தை கேளுங்க. குட்டை தென்னை மரத்துல என்ன குறைய கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. சட்னியா இருக்கா? ருசி இல்லமா? குட்டை தென்னை மரத்துல தேங்காய் இருக்கு, சட்னி சாப்பிட்டீங்கன்னா ருசி இல்லை. அதாவது குட்டை தென்னை மரங்களை எடுத்து வைக்கும் போது மதர் பேரண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மதர் பிளான்ட்ல இருந்து தான் அந்த குட்டை தென்னை அப்படிங்கறது நமக்கு கிடைக்குது. அந்த மதர் பிளான்ட்ல என்ன விதமான ருசி இருக்கோ அதே ருசி தான் இந்த பிளான்ட்டுக்கும் வரும். அப்பனா நம்மளுடைய அந்த மதர் பிளான்ட்ட செலக்ட் பண்றது சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேங்காய் ருசிக்கும். சொல்லுங்க. இதே குட்டை தென்னையில ஒரு தொழில்நுட்பத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாட்டம் படிச்ச ஒரு வேளாண்மை துறையில படிச்ச ஒரு அதிகாரி என்ன சொன்னாரு, இந்த தென்னை மரத்தினுடைய வேர்ல யூரியாவை வச்சு தண்ணிய கலந்து வச்சு கட்டி விடுங்க, ஃபீடிங்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வைங்க, எல்லாம் நிறைய காய்க்கும்னாரு. காய்க்கும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க யார். அதாவது தஞ்சாவூர் வில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தாஞ்சூர் வில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துச்சுன்னா தென்னை மரம் பூரா அவுட். அது மட்டும் இல்ல, கொல்லையில உள்ள தென்னை மரம் எல்லாமே அவுட். அதுக்காக தான் ரூட் ஃபீடிங் சொல்லி கொடுத்திருக்காங்களே தவிர காய்க்கணும்ங்கிறதுக்காக ரூட் ஃபீடிங் சொல்லி தர்றது இல்ல. தொழில்நுட்பத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சொல்றத பேச விடமா, பேச விடுங்க. கட்ட சொன்னார், கட்டின நீ சொன்ன மாதிரி காய்ச்சுது. சரிதானே இளநீ எடுத்து பறிச்சு பொன்னாட்டம் ஒரு ஆபிசர்ட்ட கொடுத்து குடிக்க சொன்னேன். இந்த இளநீ எங்க இருந்து பறிச்சீங்கன்னு கேட்டாரு. ஏன் சார்னு கேட்டேன். இதுல விஷம் கலந்து இருக்குங்கிற. கேள்மா விஷம் கலந்து இருக்குன்னு கேட்டாரு. என்ன சார் அப்படி சொல்றீங்க, இளநீல விஷமா அப்படின்னு கேட்டேன். உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது தாய்ப்பால்ல வந்துச்சு விஷம் 0.005% தாய்ப்பால்ல விஷம் வந்துச்சு. தாய்ப்பாலில் விஷம் வந்திருக்கிறது. அது போல இந்த இளநிலையும் விஷம் கலந்துருக்கு. தயவு பண்ணி இனிமே ஆபீசர் எல்லாம் சொன்னா கேட்காத, நீ உங்க அப்பா பாட்டன் சொன்ன மாதிரி எருவே அந்த தினமத்தடியில போடு. விளையும். மறுபடியும் நான் சொல்ற விஷயம் அதுதான். தொழில்நுட்பத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரூட் ஃபீடிங் பண்ண 15 நாள்ல இருந்து 20 நாள் வரையும் இளநியே பறிக்க கூடாது. அப்புறம் எப்படி சார் ஒரு மனுஷன் சாப்பிட்ட உடனே விஷம் இருக்குன்னு சொன்னா தயவு செய்து அந்த மனுஷன் அழைச்சிட்டு வாங்க. ஏற்கனவே குடிச்சு இருந்ததுக்கும் இப்ப திடீர்னு இந்த மாதிரியான மரத்துல இருந்து பறிச்சு குடிக்கிறதுக்கும் குடிச்ச டேஸ்ட்ல அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இறுதியா நடுவர் அவர்களே, இன்றைய உழவர்களுக்கு பெரிதும் தேவை எங்களுடைய தொழில்நுட்ப அறிவு தான். ஒரு நல்ல ஒரு வாதத்தை அக்ரி படிக்கக்கூடிய மாணவி இங்க சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்லுங்க ஐயா. கடந்த சுற்று வாதங்களிலே நம்முடைய எதிரணி தலைவர் ஒரு கருத்தை சொன்னார். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், நீலகிரிஸ் அப்படின்னு என்னமோ எனக்கு தெரியாத பேரெல்லாம் சொன்னார். அவர் இப்ப டவுனுக்கு குடி வந்துட்டார். இன்னமும் கிராமத்துல காய்கறி வித்துக்கிட்டு தான் இருக்கா. காய்கறி வாங்கலையா அம்மா காய்கறி, கத்திரிக்காய் வாங்கலையோ கத்திரிக்காய், வெண்டைக்காய் வாங்கலையோ வெண்டைக்காய்னு கத்திட்டு போறவன் இன்னமும் போயிட்டு தான் இருக்கான். நல்லா ஃப்ரெஷ்ஷா கொல்லையிலேயே பறிச்சு அங்கேயே கொண்டாந்து அடுத்த 15 நிமிஷத்துல நம்ம தெருவில் வித்துக்கிட்டு இருக்கு இன்னமும். இப்ப இன்னொன்னு சொன்னார் தலைவர், திருந்திய நெல் சாகுபடி எங்க தொழில்நுட்பமாச்சேன்னாரு. ஆனா அந்த காலத்திலேயே கீரி போட்டு நடு, கிட்ட போட்டு நடு, கீரை போட்டு நடு, கிட்ட போட்டு நடு சொன்னமா இல்லையா? அதுதான் திருந்திய தொழில்நுட்பம். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப எங்களை ஏமாத்திட்டு. அப்ப அந்த தொழில்நுட்பம் கூட எங்களுடைய அருமவரியில இருந்து வந்ததான ஒழிய நீங்க ஒன்னும் புதுசா கண்டுபிடிக்கிறங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அது போல நம்முடைய சரவணன் அவர்கள் சொன்னாரு, ரொட்டவேட்டர்ல உழுதோம் லெவலர் வச்சோம் சொன்னாரு. மாடு வச்சு ஏர் ஓட்டினதுக்கு இருந்த கொள்ளையினுடைய மிருதுப்பான பணி இன்னைக்கு உங்க டிராக்டர்ல இருக்கா, உங்க ரொட்டவேட்டர்ல இருக்கா, உங்க பவுடர்ல இருக்கா? காந்தி அவர்கள் இடத்துல முதல்ல ஒரு டிராக்டர் செஞ்சு கொண்டு போய் காமிச்சிருக்கான். 10 ஏர் செய்யற வேலைய 1 மணி நேரத்துல இந்த டிராக்டர் செய்ய ஐயா, நீங்க ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும்ன்ற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு காந்தி அந்த டிராக்டர் சுத்தி பார்த்தாரு. இந்த டிராக்டர் எந்த பக்கமா சாணி போடுன்னு கேட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அனுபவ அறிவு இருந்தா, அந்த சாணியுடைய மகிமை தெரிஞ்சிருந்தா, அந்த காந்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேசப்பிதா அவர்கள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. சாணி புடிச்சு வச்சா புள்ளியார், அது ஆன்மீகம். சாணி கரைத்து தெளித்தால் கிருமி நாசினி, வீட்டுல மருத்துவம். சாணி வயலில் இட்டால் எரு, விவசாயம். சாணி தட்டி விட்டால் வியாபாரம். இப்படி சாணிக்கே இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு சொன்னா, இவ்வளவு மரியாதை இருக்குன்னு சொன்னா, எங்க அனுபவ அறிவோட பயிர்மொழிகிற
விவசாயம் எவ்வளவு பெரிய விவசாயமா இருக்குங்கிறத நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்த தொழில்நுட்பம் இல்ல, நாங்களா எங்களுடைய அனுபவத்துல எங்க அப்பா பாட்டா தாத்தா சொல்லிக் கொடுத்த அனுபவம் அறியுது. இன்னொரு நண்பர் கூட பேசினாரு, புதிய தொழில்நுட்பத்துல வருகிற இயந்திரங்களை கொண்டுதான் அதிக விளைச்சலை பெற முடியும்னு. நீங்க இப்படி சொன்னதுனாலதான் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருந்த அத்தியாவசியமான பாரம்பரியமான விதைகள் அத்தனையும் ஒழிஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்க இருக்குன்னு கேட்டா MS சாமிநாதன் கண்காட்சியில் வச்சு காட்டுறாங்க. அது அழிந்ததுக்கு அத்தனைக்கும் நீங்க தான் காரணம். எங்களுடைய அனுபவ அறிவு இல்லாமல் உங்களுடைய தொழில்நுட்பம் இல்லை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, J&J மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண்வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ASL அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவெளி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. C-ஷார்ட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் பார்முலா, பொருள் 1 செயல் 7, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ASL அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. கார் சிறப்பு தள்ளுபடி, கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். TRM சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே கடையில். TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். TRM சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் T ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும். மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் J&J மோட்டார்ஸ். செல் 9842522890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்கும் இடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போ நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல CBSE பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு, உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. யதார்த்தத்தை மறந்து மறைத்து பேசுகிறார்கள் நண்பர்கள். பாரம்பரியம் வேறு, பண்பாடு வேறு, அனுபவ அறிவு வேறு. போட்டி நிறைந்த இன்றைய காலகட்டத்திற்கு தேவை என்ன? தொழில்நுட்பம் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ரமணன் அவர்கள் தொலைக்காட்சியிலே வருகிறார். ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகிறது. அந்த புயல் நாகையிலிருந்து செங்கல்பட்டு வரை தாக்கும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். 140 கிலோமீட்டர் வேகத்திற்கு அந்த காற்று கரையை கடக்கும் என்று சொன்னார். சொன்னது போல 30ஆம் தேதி இரவு அதிகாலை
4 மணி அளவிலே 137 கிலோமீட்டர் வேகத்திலே கரையை கடந்து 2 மணி நேரம் கழித்து 143 கிலோமீட்டர் வேகத்திலே மீண்டும் கடலுக்கு திரும்பியது தொழில்நுட்பம். இன்னொன்னு சொல்றேன், எத்தனையோ விவசாயிகள் நான் உள்பட நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அறுவடை காலங்கள்ல அறுவடைக்கு தயாரா இருக்கும் போது முத நாள் நைட்டு மழை பெய்யும், நிறுத்திடுவோம், மழை விடும் பார்ப்போம். ஆனால் தாக்கம் அதிகமாகிற பொழுது அந்த நெல்லெல்லாம் கீழே படிஞ்சு முளைச்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னும் 2 தினங்களில் மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாதுகாப்புக்கு சொல்லுது, இது தொழில்நுட்பம். பூச்சி தாக்குதல் இருக்குன்னீங்க, நாங்க என்ன சொல்றோம்? விதைக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் சூடோமோனாஸ்னு ஒரு கலவை இருக்கு, அது கூட கலந்து வச்சு காய வச்சு விதைச்சிங்கன்னா எந்த பூச்சும் தாக்காதியான்னு சொல்றோம். கேக்குறீங்களா? என்ன சொல்றோம்? ஒரு ஏக்கருக்கு 22 கிலோவுக்கு மேல யூரியாவை போடாதீங்க ஒரு முறைக்கு. பொட்டாசியம் யூரியாவையும் கலந்து 2வது ட்ரிப் போடும் போது 24 மணி நேரம் முன்னதாக கலந்து போடுங்கன்னு சொல்றோம். யாராவது கேக்குறீங்களா? காலையில போய் யூரியாவையும் பொட்டாசியம் வாங்கிட்டு வந்து களத்து மட்டில் வச்சு கலந்து அப்படியே தூவிட்டு கை கழுவிட்டு வெளில வரீங்க. தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயத்துக்குள்ள. போட்டியிலே விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களும் கார்ப்பரேட் கம்பெனிகள் உற்பத்தி செய்த பொருட்களும் ஒரே சந்தையிலே விலை போக வேண்டும். அதற்கு தொழில்நுட்பங்கள் தேவை. தொழில்நுட்பமே தேவை என்பதை வலியுறுத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழில்நுட்பமா அனுபவமா என்கின்ற இந்த 2 விவாதத்தில் நல்ல கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்புக்கு இறுதி தீர்ப்பை ஐயா அவர்கள் வழங்குவார்கள் என்று அன்போடு அழைக்கிறோம். 2 பக்கமும் ரொம்ப காரசாரமா விவாதம் நடந்தது. அனுபவ அறிவுக்காரங்க சில நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க. எங்க முன்னோர்கள் பண்ண விவசாயம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆக்கப்பூர்வமா இருந்தது, ஊக்கபூர்வமா இருந்தது, ரொம்ப நலமா இருந்தது, ரொம்ப வளமாகவும் இருந்தது. நாங்கள் அப்போ கடன்காரனா ஆகல. இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்று வந்தது. அந்த தொழில்நுட்பம் வந்த உடனே நாங்கள் கடன்காரன் ஆகிட்டோம். அந்த தொழில்நுட்பம் எங்களை பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுது அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஏற்ற இறைச்சி பாசனம் செய்யக்குள்ள இருந்த நிம்மதி இப்போ மோட்டர் போட்டு பாசனம் செய்யக்குள்ள இல்லை, நிறையா சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்தாண்ட தொழில்நுட்பமே இவங்க டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, நீங்கள் ஏன் இன்னும் அந்த பழமையிலே இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் பண்ண தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் என்று சொல்வதை விட அப்போ கிடைக்கிற அந்த மாட்டு எழு, தொரு உரம் இதை போட்டு விவசாயம் பண்ணாங்க. அப்போ மண்ணில் இருக்கிற அங்கக பொருட்களுடைய அமைப்பு, கட்டமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதனால் நல்ல மகசூல் கிடைச்சிது. அந்த மகசூல் நம்மளுடைய மக்கள் தொகைக்கு போதுமானதா இல்லை. இந்த 130 கோடிக்கு நம்ம அனுபவ விவசாயத்தை வச்சுட்டு விவசாயம் பண்ணால் ஒரு ஏக்கருக்கு 5 மூட்டை கிடைக்கும், 20 மூட்டை கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது அப்படின்னு இந்த தரப்பில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஆக செலவை குறைக்கணும், வருவாயை கூட்டணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு கருத்து தான் தொழில்நுட்பம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகையில் எவ்வளோதான் அதிகமாக இருந்தாலும் ஏர் ஓட்ட ஆள் கிடைக்கல, களை எடுக்க ஆள் கிடைக்கல, தண்ணி பாச ஆள் கிடைக்கல, அறுவடை செய்ய ஆள் கிடைக்கல, இப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு பிரச்சனை. இந்த செலவை குறைச்சி விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த தொழில்நுட்பம் மட்டுமே ஒரு ஊக்கபூர்வமான ஆக்கப்பூர்வமான மாற்றாக அமையுது. அதனால தொழில்நுட்ப அறிவே இன்றைய விவசாயிகளுக்கு மிகவும் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டெக்னாலஜி ரொம்ப மாறி போச்சு. ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விவசாயத்தில் பூச்சை விரட்டுறதுக்கு வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா பூச்சி விரட்டி வந்தது. அதுக்கப்புறமா பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டைட் அப்படின்ட்டு எல்லாம் உயிரியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். இதுக்கு முன்னே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின விவசாயத்தில் குப்பை உருவ போட்டோம், சாணியை போட்டோம். அதனால மண்ணுடைய கட்டமைப்பு அதிகப்படுத்துச்சு. இப்போ நீங்கள் அந்த முன்னோர்கள் போட்ட சாணியை போடுறதுக்கோ இல்லை இயற்கை உரங்களை போடுறதுக்கோ இல்லை தொழு உரத்தை போடுறதுக்கோ போதுமான கால்நடைகள் இல்லை. அப்போ இந்த தொழில்நுட்பம் என்ன செய்யுது? மண்ணுக்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை ஆட்டோமேட்டிக்காக லேபில் மல்டிப்ளை பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குது. 1 கிராம் கேரியர் மெட்டீரியலில்
கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். நீ ஏன் எதுக்கு போய் மாட்டு எருவு போடுற, குப்பை எருவு போடுற, அந்த எருவு போடுற? நான் தயாரிச்சு கொடுக்குறேன், அந்த நுண்ணுயிர்களை லேபில் தயாரிச்சு கொடுக்குறேன், அதை நீ போடு. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மகசூல் அதிகமாக வரும். அது மண்ணுடைய கட்டமைப்பு அதிகப்படுத்தும், எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அதிகப்படியாக பார்த்தா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ டெக்னாலஜி 1, 2, 3க்கு வந்துட்டோம். இப்போ டெக்னாலஜி என்னன்னா நானோ டெக்னாலஜி. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பன்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிர்கள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவழி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. சிஷாட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் ஃபார்முலா, பொருள் 1 செயல் 7, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. சார், சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர். இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச். 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842525890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போவும் நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு. உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. இப்போ டெக்னாலஜி 1, 2, 3க்கு வந்துட்டோம். இப்போ டெக்னாலஜி என்னன்னா நானோ டெக்னாலஜி. நான் சக்கர ஆலையில் கேன் ஆஃபீஸராக இருந்தேன். நான் சக்கர ஆலையில் கேன் ஆஃபீஸராக இருக்கிறப்ப விவசாயி தொன்று தொட்ட ஒரு விவசாயத்தை பண்ணின்னு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கரும்புக்கு காணு சாதாரணமாக 2 அடி இல்லை 2.25 அடி, அதுதான் பார் போடுறது வழக்கம். 2 அடி இல்லை 2.25 அடியில் பார் போட்டு கரும்பை போடுவாங்க. கரும்பை போட்டு பார்க்கக்குள்ள ஒரு 75 நாள் வரைக்கும் கரும்பு நல்லா பிரமாதமாக இருக்கும். கம்பு மாதிரி, சோளம் மாதிரி பிரமாதமாக இருக்கும். ஆனால் கரும்பு அறுவடை பண்ண கோப்புகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கரும்பு செத்துரும். டெட் கேன்ஸ். இந்த டெட் கேன்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது.
இந்த டெட் கேட்ஸ் ஏன் வருதுன்னா இவங்க இடைவெளியை சரியா விடல. நாங்க கரும்பு அலுவலர் ஆன பிறகு சக்கரை ஆலையில வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆக்சுவலா 3 அடி, குறைஞ்சது 3 அடி இல்ல 3 அடி போடுங்க. அந்த 3 அடி அல்லது 3 அடி போடுறத இந்த பார் இருக்கு இல்லையா, கரும்பு பார், அதை கூட தெற்கு வடக்கா போடக்கூடாது, கிழக்கு மேற்கா போடணும். இது யாருமே வந்து அனுபவத்தால சில பேர் தெரிஞ்சு செய்யறாங்க, நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது இல்ல. ஏன் தெற்கு வடக்கா போடக்கூடாது, ஏன் கிழக்கு மேற்கா போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த தொழில்நுட்பமே இருக்கு. கிழக்கு மேற்கா போடக்குள்ள காலையில சூரிய உதயம் கிழக்கால ஒதுக்குது, மேற்கால மறையுது. அந்த சூரிய வெளிச்சம் கரும்புக்கு எல்லா வகையிலையும் உள்ளார போகுது. அப்ப சூரிய வெளிச்சம் நல்லா ரீச் ஆகிறதால ஒளிச்சேர்க்கை நல்லா நடைபெறுகிறது. அந்த ஒளிச்சேர்க்கை நல்லா நடைபெறுவதால கரும்புடைய ஈல்டு அதிகமாகுது, ஒரு கரும்புடைய வெயிட் அதிகமாகுது. இப்ப சாதாரணமா இந்த ஒரு சின்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலே விவசாயி வந்து ஒரு 10 to 15 டன் கூட மகசூல் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தொழில்நுட்பம்லாம் எல்லாம் விஷம்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர நம்ம இதுக்கு மேல ஒருபடி மேல போயிட்டோம். இப்ப இருக்கிற அந்த நானோ டெக்னாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஏக்கருக்கே 4 கிலோ போதும் அப்படிங்குது, 4 கிலோ உரம் போதும் அப்படிங்குது. அதே மாதிரி பூச்சி மருந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 கிராம் போதுங்குது. அந்த பூச்சி மருந்து விஷம் இல்லாத பூச்சி மருந்து, நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மருந்தை அடிச்சீங்கன்னா அந்த பூச்சி இலையவே சாப்பிடாது. ஏன் சாப்பிடாது, எப்படி சாப்பிடாது, அதான் தொழில்நுட்பம். அதுல வந்து விஷமே கிடையாது, ஒன்லி கசப்புத்தன்மை. அந்த கசப்புத்தன்மையால அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா பட்டினி கிடந்தே செத்துருது. கசக்கும்பை தவிர பயிருக்கு எந்த விஷத்தையுமே கொடுக்காது. அத மாதிரி தொழில் நுணுக்கங்கள் மாறி போச்சு. இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் லாபகரமா இருக்கணும். அந்த லாபகரமா இல்லாத விவசாயம் எப்பவுமே வந்து நன்மையை கொடுக்காது. ஆக விவசாய வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அனுபவ அறிவை காட்டிலும் தொழில்நுட்ப அறிவே மேலோங்கி நிற்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பு அறிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை இங்கே நடுவர் வழங்கி இருக்கிறார். மிக அழகாக நடுவர் அவர்கள் சொன்னார்கள், விவசாயம் தன்னிறைவு பெற வேண்டும். அந்த விவசாயம் தன்னிறைவு பெறும்போது அது எந்த உயிர்களையும் பாதிக்காத அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். அந்த வளர்ச்சியின்கான தொழில்நுட்பத்தை நம்முடைய விவசாயத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நாம் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த மக்கள் தொலைக்காட்சி ASR பவர் மீடியா உங்களோடு தொடர்ந்து இந்த நல்ல விஷயங்களுக்காக, நல்ல கருத்துக்களுக்காக, விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் என்று கூறி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. எங்களுடைய நியூ தாட் அரிமா சங்கம் சார்பாக பல்வேறு தலைப்புகளில் பேசிய பேச்சாளர்களுக்கான விருது வழங்க இருக்கிறோம். முதலாவதாக சிறப்பு பேச்சாளருக்கான விருது கார்மாங்குடி வெங்கடேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்மளது VK குமரகுரு அவர்களுக்கு சிறப்பு பேச்சாளருக்கான விருது வழங்குகிறது. அம்பாள்புரத்தை சேர்ந்த D செல்வகுமார், S புஞ்சிதபாதம், P பிரபாவதி, P பரமசிவம், P சரவணன், R சிவசரவணன், AP ரவீந்திரன். நடுவராக சிறப்பாக பணியாற்றிய நமது பேராசிரியர் R இளங்கோவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது இயக்குனர் A சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இணை இயக்குனர் AR ராம் வர்மா, உதவி இயக்குனர் T சந்தோஷ் சேகரன். இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய நமது தொகுப்பாளர் குரு ராகலிங்கர் அவர்களுக்கும், இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எங்களை இணைத்துக் கொண்ட நமது இயக்குனர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.